வாசிக்கிறேன். கொலோசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே சபை கூடி ஆராதிக்கிற நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க துதிக்க காரணம் அவருடைய சிலுவை படி. கர்த்தருடைய பந்தி. நாம் எதையுமே செய்யவில்லை, ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற அந்த மாறாத சத்தியத்தை இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலும் கூட தேவன் நமக்காக செய்த 3 காரியங்களை பற்றி இந்த 3 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். எனவே வாரந்தோறும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வருகிற வேளையிலே நாம் எதையுமே செய்யவில்லை. நம்முடைய பாவ நிவர்த்திக்காக, நம்முடைய பாவ விமோசனத்துக்காக, பாவத்தினாலே வந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, செய்யவும் முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் வாரந்தோறும் ஆண்டவரை மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த மேஜை ஆண்டவர் நமக்காக செய்த அந்த கிரியையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிற வேளையில் அந்த 57வது சங்கீதம், அதில் 2வது வசனத்திலே நாம் இதுமாய் படிக்கிறோம். 57வது சங்கீதம், இங்கே வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவன். எனவே நாம் எதையும் செய்யவில்லை, ஆனால் உன்னதமான தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், எங்களுக்காக அல்ல, எனக்காக. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்காக உன்னதமான தேவன் செய்து முடித்த அந்த கிரியையைத்தான் இந்த பந்தி நினைவுபடுத்துகிறது. இன்னொரு வசனம் கூட பாருங்கள். 138வது சங்கீதம் 8வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். 138வது சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம் எனக்காக. அப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் கிரியை செய்தார், ஆண்டவர் என்ன செய்தார், அவர் செய்து முடித்தார் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். என்னத்தை செய்து முடித்தார்? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நாம் மீறுதல் செய்த வேளையில் இந்த சகலவிதமான காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், கல்வாரி சிலுவையிலே நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த பாவத்தினுடைய தண்டனை, நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த பாவத்தினுடைய சாபம், அவைகளெல்லாம் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக சிலுவையிலே பாவமானார், அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்றெல்லாம் அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகினால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற வேளையில் அவர் கடைசியாக சொன்னது அந்த யோவான் 19:30 படி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதனால தான் இங்கே பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய பாவ நிவர்த்திக்காக, என்னுடைய பாவ விமோசனத்துக்காக நான் எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்ய முடியாது. எனக்காக மற்ற மனிதர்கள் எதையுமே செய்ய முடியாது. பாவம் தேவனுக்கு விரோதமானது. எனவே தெய்வத்துக்கு எதிரடையான விரோதமான அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக நான் எதையுமே செய்யவில்லை. தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் செய்து முடித்தார். எனவே இந்த மேஜை அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. எனவே ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதைத்தான் மறுபடியும் அந்த கொலோசியர்கள் நிருபம் அந்த 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை பாடுவதற்கு, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்கு, அவருடைய பந்தியிலே பங்கெடுப்பதற்கு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் எல்முனை அளவு கூட தகுதி கிடையாது. ஆனால் தகுதியில்லாத நம்மை தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், அழைத்தார், தெரிந்து கொண்டார். எனவே இன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதான் அந்த வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
எனவே இந்த மேஜை, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கே எனக்கு தகுதி கிடையாது, உம்முடைய பந்தியிலே பங்கெடுப்பதற்கே எனக்கு அருகதை கிடையாது. ஆனால் உம்முடைய சிலுவை மரணத்தினாலே, நீர் எனக்காக செய்து முடித்த அந்த சிலுவை மரணம், உம்முடைய ஜீவன், உம்முடைய இரத்தம் சிந்துதல், இவைகள் மூலமாக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறீர்? பரிசுத்தவான்களுடைய அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்ன செய்யக்கூடிய, பங்கடையக்கூடியதான அந்த தகுதி நீர் தான் எனக்கு கொடுத்தீர். அப்போ நமக்கு தகுதி கிடையாது, தேவன் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார், அங்கே தகுதி படுத்தி இருக்கிறார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இனிமே நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிற வேளையில் அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியுடையவர்கள் அல்ல என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் தகுதியுடையவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். 5ஆவது வசனத்துடைய கடைசியில் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். நம்ம ஜபதபத்தினால, நம்முடைய பக்தி கடுத்த ஆசாரங்கள்னால நம்ம இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே, இந்த தகுதிக்குள்ளே வரல. ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால், அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிலே எவ்வளவேன்னு என்ன இல்லை, இருள் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று வாசிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. அதே யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாவ இருட்டுக்குள்ளே, சாபத்துக்குள்ளே கிடந்த நம்மை உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், அவன் எவ்வளவு மோசமான பாவியாக எத்தனை கோடி பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன், அவர் ஒளியுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்கிறார், அந்த மாதிரியாக தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அதான் நீங்கள் என்ன 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர், நம்ம வரல, ஆண்டவர் வரவழைத்தார். நமக்கு தகுதி கிடையாது, ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அந்த மாதிரியாக தகுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் யார், அவருடைய மகத்துவம் என்ன, ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் என்கிற இந்த எல்லா சத்தியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் வெளிப்படுத்தி இருக்கிறார், பிரகாசித்திருக்கிறார். பாருங்கள், இன்னொரு வசனம் கூட அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலே படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6 பாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று வேதத்திலே வாசிக்கும். தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த தெய்வீக ஒளி நம்முடைய இருதயங்களே இன்றைக்கு பிரகாசித்து இருக்கிறது. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். நமக்கு தகுதி கிடையாது. எனவே மேஜை எதை காண்பிக்கிறேன் என்று கேட்டால், உம்முடைய மரணம், உம்முடைய இரத்தம் சிந்துதல், இதன் மூலமாக என்ன செய்திருக்கிறீர், என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னித்து என்னை தேவனுடைய பிள்ளையாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட இந்த தேவ சபையில் நீர்தான் என்ன செய்திருக்கிறீர், என்னை தகுதிப்படுத்தி ஐக்கியமாக்கி இருக்கிறீர். எனவே நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அந்த 12ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து நாம் வாசிக்கிறது அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவனுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று வாசிக்கிறோம். முதலாவது தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். 2ஆவதாக வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினார், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். அந்த வாக்கியத்தில் பாருங்கள், உட்படுத்தினவர், நாம உள்ள வரல, ஆண்டவர் நம்மை உட்படுத்தினார். இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை நாமே விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது, அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் விடுதலையாக்கினார். பைபிளில் இருள் என்று சொல்லுகிறது பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, சாத்தானுடைய ஆதிக்கத்தை காண்பிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது.
எனவே சாத்தானுடைய அதிகாரத்தினாலே பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான் என்று பைபிள் சொல்கிறது. பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அப்போ பாவத்துக்கு காரணமான இந்த பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார். அதான் சிலுவை மரணம். எனவே அதைத்தான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி என்று வாசிக்கிறோம். சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்த நம்ம இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய ஆளுகைக்கு கீழே என்ன செய்திருக்கிறோம்? நாம் வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய சிலுவை மரணம். இன்னும் நான் அதை வேதத்தில் வாசிக்கிற வழியில் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஆண்டவர் நம்மை எவ்விதமாக ரட்சித்திருக்கிறார், நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தை பாருங்கள். முதலாவது, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம். மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் தேவையானது, அவசியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு தெய்வம் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். எனவே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்துக்குள்ளே தெய்வம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும். இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியாது. மனிதன் இரவு நேரத்தில் இருட்டில் தான் அநேக அநீதியான காரியங்களை, முறைகேடான காரியங்களை, அநேக விதமான திருட்டுத்தனங்களை தெய்வத்துக்கு எதிரடியாக செய்கிறான். ஆகவே தெய்வம் அந்த இருளை விட்டு என்ன செய்தார்? ஒளியின் இடத்திற்கு. அடுத்து நம்ம எங்கே இருந்தோம்? சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்தோம். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து என்ன செய்தார்? இன்றைக்கு நம்மை தேவனிடத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? திருப்பி இருக்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? அந்த மாதிரியாக ஆவிக்குரிய கண்கள். சரீரப்பிரகாரமாக நம்ம எல்லாருக்கும் கண் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று கேட்டால் குருடாக இருந்தது. அதான் நீங்கள் வாசிக்கிறோம். அந்த குருடாக இருந்த கண்களை தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் திறந்தார். அதுதான் மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு காலத்தில் நம்ம குருட்டுத்தனமான நிலைமையில் யாரை சேவிக்கணும், யாரை சேவிக்கக்கூடாதுங்கிறதான அந்த ஒரு அறியாமையில் இருந்தோம். இந்த நம்முடைய மனக்கண்களை குருடாக்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு தான். அதுக்கு ஒரு வசனம் பாருங்கள். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்தான்? குருடாக்கினான். பிசாசு நம்முடைய கண்ணை எல்லாம் குருடாக்கி வச்சிருந்தான். அதனால் இன்றைக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்காக என்ன செய்தார் என்கிற சகலவிதமான காரியத்தையும் ஒரு ஏமாற்றுத்தனமாக அல்ல, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கண் திறக்கப்பட்டவர்களாக, வெளிச்சத்துக்குள்ளே வந்த வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்து கிறிஸ்து இயேசு மூலமாக பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். தேவன் தான் நம்மை உட்படுத்தினார். அதைத்தான் இந்த 13ஆம் வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அதைத்தான் மேஜையை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாம் அதில் பார்க்கிறது என்னவென்று கேட்டால் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கொலோசியர் 1:14, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். லேவியராகமம் 17:11 படி ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி அது இரத்தத்தினால தான். அது மிருகங்களுடைய இரத்தம் அல்ல, பறவைகளுடைய இரத்தம் அல்ல, அது தேவனுடைய இரத்தம். அதனால் இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்குற வேளையில் மத்தேயு 26:28 பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் உயிர் கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார்? நம்மை பாவ மன்னிப்பு நமக்கு கொடுப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த மீட்பின் கிரயமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நீங்கள் அந்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் அநேகரை மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வாசிக்கிறோம். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். 49 சங்கீதத்தில் வாசித்தோம். அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது என்று தமிழ் பைபிள் எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிளில் அது விலையேறப்பட்டது. நம்முடைய சரீர மீட்பல்ல, நம்முடைய ஆத்தும மீட்பு அது விலையேறப்பட்டது. எனவே ஆண்டவர் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை மன்னித்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் விலையேறப்பட்டவர்களாக என்ன செய்திருக்கிறார்? அமர செய்திருக்கிறார். அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு நம்ம எதுவுமே செய்யலை. அதே எபேசியர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்கள். எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மெரிட் இல்லை, தேவனுடைய அளவற்ற அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம், அவருடைய கிருபை, இவருடைய இரத்தம், இவைகள் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. எனவே இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி, ஆண்டவரே, தகுதியில்லாத என்னை இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கவும் ஜீவனுள்ள தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தினுடைய பந்தியிலே பங்கெடுப்பதற்கும் உம்முடைய சிலுவை மரணத்தினாலே நீர் என்ன செய்தீர்? என்னை தகுதிப்படுத்தினீர். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தகுதியில்லாத ஒரு ஆள் நான். ஆனால் தெய்வமே, நீர் என்னை தகுதிப்படுத்தினீர். 2வதாக 13வது வசனத்தின்படி, என்னை இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தீர். என்னுடைய மனக்கண்களை, என்னுடைய மனது குருடாக இருந்தது, என்னுடைய மனக்கண்களை நீர் திறந்தீர். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வரும்படியான அந்த பாக்கியத்தை நீர் எனக்கு கொடுத்தீர். அது உம்முடைய சிலுவை மரணத்தினாலே. 3வதாக, உம்முடைய சொந்த இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறேன். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது போல, இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு பாக்கியவானாக தேவ சமூகத்தில், தேவ சபையிலே உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே இந்த 3 காரியங்களுக்காக தெய்வமே, நான் என்ன செய்கிறேன்? உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். நான் எதையுமே செய்யவில்லை, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தேன். அதனால தான் நம்ம தனித்தனியாக பங்கெடுக்கிற வேளையில் தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் தனித்தனியாக பானம் பண்ணுகிற வேளையில் தேவன் எனக்காக என்ன செய்தார்? யாவையும் செய்து முடித்தார். நான் செய்யலை, என் குடும்பம் செய்யலை, உலகத்தில் எவனும் செய்யலை, செய்யவும் முடியாது. ஆனால் தேவனே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தீர். எனவே இன்றைக்கு அதை நான் விசுவாசித்து, இன்றைக்கு கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தேவன் யார் என்கிற அந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய மனோ வெளிச்சத்தோடு கூட உம்மை ஆராதிக்கக்கூடிய சாக்கியம் என கிடைத்திருக்கிறது என்பதை நம்முடைய ஆத்மாவிலே உணர்ந்து அவரை ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆராதித்து அவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கெடுத்து சபையாக அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.